ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோத்திரி வந்திருக்கு. ப்ரொமோத்திரி ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்தேன். கடைசியில் பார்த்தா சாண்ட்ராவும் கனியும் சண்டை போகிற விஷயங்கள் வருது. இணையாக நடக்குது. உள்ளே எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. பார்வதி கமருதீன்லாம் வந்துட்டு எவ்வளோ அசால்ட்டாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. கனி எவ்வளோ அழகாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் போடாமல் நீங்கள் இப்படி போட்டு இப்படி பண்ணுறீங்களே ஏன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் எது எப்படியோ ப்ரொமோத்திரியில் பார்த்தீங்கன்னா கனியும் சாண்ட்ராவும் பயங்கரமாக வச்சுக்கிறாங்க. அதில் வந்து எமோஷனலை வச்சு நீங்கள் வந்து என்னை வந்து கேம் அது இங்கே யாரையுமே வந்துட்டு இங்கே யாருமே யாரையும் வச்சு எமோஷனலாக ப்ளே பண்ணல அப்படின்னு சாண்ட்ரா சொல்கிற விஷயங்களும், அதுக்கு வந்து கனி வந்து நான் சத்தியமாக சொல்கிறேன் அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணலைங்க, நீங்கள் சும்மா தேவையில்லாமல் பேசாதீங்கன்னா நீங்கள் வெளியே போய் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி எமோஷனலாக இந்த மாதிரி அடுத்தவங்களை பழியை போட்டு இப்படிலாம் ஏமாற்றாதீங்க அப்படின்னு அவங்களும், ஏங்க நான் உங்களை ஏமாத்துறோம் அப்படின்னு இவங்களும் இப்படி மாறி 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 வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்தவங்களை பழி போடுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவீங்க நீங்கள், ஸோ சீப் அப்படின்னு அவங்க போகிறதும், நான் ஏங்க உங்களை வில்லனா காட்டுறதுக்கு பழியாக போடணும், நீங்கள் தாங்க அந்த சீப்பு அப்படின்னு இவங்க பேசிக்கிறதும் அப்படியே மாறி மாறி வந்துட்டு சீப்புன்றாங்க. ஏங்க ஒரு கண்ணாடி கொடுத்தீங்கன்னா அந்த சீப்பு வச்சு நான் மாறி இருப்பேனே அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னும் அது அநியாயமாக இருக்குது. காலையில் சாண்ட்ரா பாட்டு கம்முன்னு போகிறாங்க, இவங்க இங்கேருந்து இப்படி ஒரு லுக் விட்டுட்டு அவங்க பேய் மாதிரி நடக்கிறாங்க, இந்த மாதிரி நடந்து காமிக்கிறாங்க. பேய் இப்படி தான் நடக்கும். எப்படிமா உங்களுக்கு தெரியும்? பேயை நேரில் பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் இப்போ வரைக்கும் அந்த கதையை விட்டுருக்காங்க. பேய் நான் பார்த்துருக்கேன், பேய் பயங்கரமாக இருக்கும். ஐயோ பேய்னா பயங்கரமாக தான் இருக்குமா? என்னது ரைட்டு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த ப்ரொமோத்திரியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அது மட்டும் இல்லாமல் கனி சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேரும் மேலே உங்களுக்கு இவங்க தாங்க தப்பு இல்லைங்க, இவங்க தாங்க தப்பு அப்படின்னா நீங்கள் யாரை தப்பு சொல்லுவீங்க? இவங்க கரெக்டாக தாங்க பண்ணுறாங்க, அவங்க தாங்க வேணும்னு டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? ஏன்னா சாண்ட்ரா வந்து காலையில் பேசும்போது ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் என்ன தான் குத்துவாங்கன்னு சொன்னாங்க. கனியும் விக்ரமும் பேசும்போது சாண்ட்ராவை தான் குத்துவாங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஆனால் கனி தான் வந்து ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸுக்கு போகணும்னு சாண்ட்ரா சொல்லலை, நம்ம அமித்தும் சொல்லலை. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.